ஒரு வழியாக நம்ம ப்ரௌனி ஆஃபருக்கு லாஸ்ட் மினிட்ல வந்து ஆர்டர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நைட் 11:50 ஆச்சு. ஒயிட் பானி மட்டும் வெந்துட்டு இருந்துச்சு. மற்ற எல்லாமே ரெடி பண்ணிட்டு நைட் போயிட்டு படுத்துட்டேன். ஸோ அடுத்த நாள் காலையில் தான் இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி பாக்ஸ் போட்டு ஸ்டிக்கர்ஸ்லாம் ரெடி பண்ணணும். 2 மட்டும் நமக்கு வந்து மிக்ஸ்டில் கேட்டிருந்தாங்க. இது எல்லாமே தனித்தனியாக தான் இருந்துச்சு. ராகியும் நமக்கு ட்ரிபிள் சாக்லேட் இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. இந்த ஒன்று ஸ்டிக்கர் ஒட்டாத பாக்ஸ் வந்து எனக்காக இவ்வளோ ப்ரௌனி செஞ்சுட்டு நான் சாப்பிட்லன்னா தெய்வ குத்தமாயிரும். இன்னொன்று நான் பெற்ற 2 முத்துக்கள் இருக்குல்ல அதுங்களுக்காகவும் தான் எடுத்து வச்சுட்டு இது எல்லாமே கவர் போட்டுட்டு கொரியர் பண்ணுறத பாக்ஸ்லையும் மற்றதெல்லாம் கவரில் போட்டு பேர் எழுதி கொடுத்து விட்டுட்டேன். இது என்னடா ஒரே ஒரு கப்பை மட்டும் சுற்றிட்டு இருக்கு பார்க்குறீங்களா? இது வந்து ப்ரௌனிக்குள்ள ஒரே ஒரு சாக்லேட்டை ஒழிச்சு வச்சு பார்த்தேன். ஸோ இதை கட் பண்ணும்போது அப்படியே மடைத்திற இந்த வெள்ளம் போல கொட்டுன்னு பார்த்தேன். ஆனால் ஒன்றுமே கொட்டலை. சரி சாக்லேட்டை காணுன்னு பார்த்தா உள்ளே இருந்துச்சு. அப்படா வச்சு சாக்லேட் இருக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணி பார்த்தேன். ஆனாலும் ஒன்றும் வரல. ஒருவேளை உடனே கட் பண்ணியிருக்கணுமா என்னமோ. நான் வந்து மொதல் நாள் செஞ்சு அடுத்த நாள் நைட் தான் கட் பண்ணி பார்த்தேன். ஸோ வரல. அதனால சோகமாக நான் வந்து அடுத்த வேலைக்கு போயிட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து முருகன் தீமில் ஒரு 3 kg கேக்கு பீகாக் ஃபெதர்ஸ் எல்லாமே ஃபாண்டன்ல செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குரிய வேலையை பார்ப்போன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதோட ஃபினிஷிங் வீடியோவை நெக்ஸ்ட்டில் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி கேக்கு ப்ரௌனி வேணா ஸ்க்ரீனில் தெரியும் நம்ம கான்டெக்ட் பண்ணுங்கள். மதுரை அலங்காநல்லூர் சைடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஹோம் டெலிவரி அவைலபிளாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.